ஹலோ எவ்ரிவன். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். பர்ட்டிகுலராக யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், வெல்த் இன்வெஸ்ட் பண்ணணும், மற்ற ஒர்க்லாம் விட்டுட்டு பெரிய ஒர்க்காக நம்ம படிச்சுட்ருப்போம். ஜாபெல்லாம் விட்டுட்டு சம்டைம்ஸ் படிச்சுட்ருப்போம். இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதே நமக்கு ஒரு தாட் தோணும். கண்டிப்பாக இந்த டைம் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், வின் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் இந்த சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் நமக்குள்ளே வரும். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்திருக்கு. இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போதே டெஃபினட்டாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப தான் நான் இன்னும் டெட்டர்மைண்டாக ஸ்டடி பண்ணேன், சக்சீடும் பண்ணேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும். எப்போ இந்த ஒரு முறை தான் அப்படிங்கிற மைண்ட் செட் மனசில் வருதோ அப்போ தான் உங்களுக்கான பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். அந்த டெட்டர்மினேஷனை ஃபியூலாக யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன சஜஷன், அந்த சேலஞ்சை பாசிட்டிவ் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டரை முடிக்கும் போதும் இனிமேல் இந்த சாப்டரை வந்து படிக்கக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அப்படி சாட்டிஸ்ஃபிகேஷன் வர அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாக படிச்சிருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸை வந்து கெயின் பண்ணணும், அதை பூஸ்ட் பண்ணணும். இனிமே வர ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களோட ஹோல் பொட்டென்ஷியலையும் ஷோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.